வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போ இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயக்குனர் ப ரஞ்சித் மீது வழக்கு, நீதிமன்றம் புதிய உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பலருமே பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வராங்க. அந்த வகையில இயக்குனர் ப ரஞ்சித் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல கோழைத்தனமான கொடூர கொலைகளுக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதட்டமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம். அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அரசியலை இன்னும் தீரத்துடன் உறுதியுடன் களமாடுவோம். அதுவே அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும் என்று ஜேபீம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கு சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வன்மத்தையும் பரப்பிக் கொண்டிருப்பது சில கேள்விகள் எழுப்பியுள்ளார். கோழைத்தனமான கொடூர பலைகளுக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுடலை பதற்றமின்றி சட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரம் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலே படுகொலை நடந்திருக்கிறது. இதை வைத்து தமிழகம் சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? படுகொலை செய்வதாக ஒப்புக்கொண்ட சரணடைந்தவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்குவதா இது செய்யப்படுவதாக காவல்துறையினர் அறிவித்திருக்காங்க. சரணடைந்தவர்கள் சொல்வதை வழிமொழிந்த இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுறாங்க. இதை திட்டமிட்டு ஏவியர்கள் யார், அவர்கள் இயக்கியவர்கள் யார், இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா, இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்து பார்வையில் காவல்துறை நிலைப்பாடு என்ன? பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவுக்கு அலட்சியமாக இருப்பது ஊடகங்களுக்கு இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன்? சமீப காலமாக தலித் மக்களுக்கு தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனித்துக்க போகிறது? அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவராக மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழல்ல இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களில் நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தல்களும் தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் தான் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கீங்களா? அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கீங்களா? உங்கள் ஆட்சியில் அமர்ந்தே எனக்கு என் வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்தில் இந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். வெறும் வாக்கு மட்டும் என் சமூக நீதியா? அண்ணன் படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மற்ற கதையை வலைத்தளங்களில் உருவாக்கி கொண்டிருக்கீங்க. வலைத்தள சமூக நீதி காவலர்கள் சில ஊடகங்கள் அவரை ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்க்க முடியும், கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளையும் தொடர்புடையவர் என ஆளாக்கி தீர்ப்பு எழுதி கொண்டிருக்காங்க. கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துக்களை பேசுவதற்கு பின்பு இருப்பவர் யார் என்ன? ஆதிக்க வர்க்கத்தரை எங்களின் சுயமரியாதை பின்பு எடுக்கப்பட்டுள்ள நாங்கள் கிளித்தண்ட ரவுடித்தனம் என்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ப ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.